வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூல் போகும்போது அவங்க அம்மா அப்படியே ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோடனே அந்த பையன் மூஞ்சி அப்படியே தொங்க போட்டு ரொம்ப சேடாகவே போயிட்டு இருந்தாப்லையா. ஏன் ரொம்ப சேடாக போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா. ஆக்சுவலி என்னென்னா, அந்த பையனுக்கு முகத்தில் ஒரு தழும்பு, இப்படி கண்ணை சுற்றி ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்புனால அவங்க ஏற்கனவே படித்த ஸ்கூலில் பசங்களாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அவனை இந்த ஸ்கூலுக்கு மாற்றுறாங்க. ஸோ புதுசாக அந்த ஸ்கூலுக்கு போகிறான். போகும்போது இல்லை, அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ உனக்கு சரியாக போயிடும், கொஞ்ச நாளில் அட்ஜஸ்ட் ஆகிடும், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் ஸ்கூலுக்கு போகிறான். கிளாஸுக்கு போனோடனே எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. யாருமே அவனை விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, அவன் கூட விளையாடுறதில்ல. அவனை பார்த்தாவே அவன் கண்ணில் இருக்க தழும்பை தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலி அது தழும்பில் அது ஒரு மச்சம். ஸோ அவன் ரொம்ப கரெக்டாக கண்ணை சுற்றி இந்த இடத்துல மட்டுமே இருக்கும். அந்த ரொம்ப டீப்பாக இருந்துச்சு அந்த மச்சம். அப்புறம் அந்த பையன் ரொம்ப சேடாக இருக்காப்புல, யாருமே சேர்த்திக்கிறதே இல்லை. அப்புறம் இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் சாப்பிடும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் நீ ரொம்ப சேடாக இருக்க அப்படின்னோடனே, இல்லைம்மா என்னை ஸ்கூல் மாற்றிடுங்க, யாருமே என்னை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என் கூட யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, விளையாட மாட்டேங்கிறாங்க, நான் தனியாகவே இருக்கேம்மா அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப சாரிப்பா, ப்ளீஸ் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் ஏம்மா நீங்கள் சாரி கேட்குறீங்க அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் சாரி கேட்குறதுக்கு இல்லை, நீ ஃபர்கிவ் பண்ணு. யாரை ஃபர்கிவ் பண்ணும் அப்படின்னா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்கிவ் பண்ணு, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், நான் அப்படி பசங்க இப்படி பண்ணுறாங்களா, அப்படி பண்ணுறாங்க, நான் ஸ்கூலில் சொல்கிறேன் அப்படிம்பாங்க, அப்படின்னு நான் டீச்சர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா, அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகிறான். கிளாஸுக்கு போகும்போது அங்கே ஒரு பையனுக்கு ஒரு 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 விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியல. அவன் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியல. யாருமே அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இவன் போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இன்னொரு பையன் தள்ளி நின்றுக்கிறான். ஏன்னா அவனுக்கு யாருமே வேறு யாரும் ஹெல்ப் பண்ணலை. பட் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவன் தள்ளி நின்றுக்கிறான். இவன் கடைன்னு அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இவன் போய் அவன் டெஸ்கில் வந்தோடனே அந்த இன்னொரு பையன் இவனை பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதை ஒரு பொண்ணு கவனிக்குது. பொண்ணு கவனிச்சோன்னே அந்த பொண்ணு அவனை பார்த்து சிரிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வரான். அப்புறம் சிலவங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க. பட் சிலவங்களுக்கெல்லாம் அவனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அக்செப்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நகர்ந்து போகுது. அவன் ஒரு மாதிரி ஸ்கூலில் அவன் கிளாஸ் சிலவங்க ஒத்துக்கல, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்கூல் டே வருது. ஒரு ஸ்கூல் டே வரும்போது பயங்கரமான ட்ராமா அதெல்லாம் நடந்துகிட்ருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மட்டும் அந்த ட்ராமாவோட ஃபினிஷிங் ஹீரோ இந்த பையன்தான். ஸோ இவன் அந்த ட்ராமா ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான கிளாப்ஸ் இவன் தான் அந்த ஹீரோ. அந்த ஸ்கூலுக்கே அவன் தான் ஹீரோவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது. இந்த கதையில் நான் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன்னா, எப்படி அந்த அம்மா அந்த பையன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்கிற விஷயத்தை தான் நான் ரொம்ப கவனித்தேன். எப்படின்னா, அந்த பையன்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க, அவனையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனால் மற்றவங்க ஹர்ட் ஆகிறதையும் அவனை சமாளிக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்கிவ் பண்ணுப்பா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா, அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனுக்கு ஏன்னா பல ஸ்கூல் மாறி வந்திருக்கனால இந்த பையன் அதை ஏற்றுக்கிறான். அப்புறம் ரொம்ப பொறுமையாக இருக்கான், ஸ்லோவாக பண்ணுறான். பட் ஸ்லோவாக பண்ணும்போது அவனோட திறமையை ஆணித்தனமாக நிரூபிக்கிறான். இதை மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஸ்லோவாக அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கதை அப்படி நகருது. இது ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவ் ஸ்டோரி. நம்ம குழந்தைங்க வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு மற்றவங்களால பிரச்சனை, மற்றவங்க தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற பேரில் மற்ற பசங்களை நம்ம இழிவுபடுத்துகிறோம். மற்ற பசங்களோட என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்காம ஏன் பசங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அஃப்கோர்ஸ் கிண்டல் பண்ணுறது நல்லது இல்லை, பட் எல்லா பசங்க வாயும் நம்ம மூட முடியாது பாருங்கள். அப்போ அந்த இடத்துல அந்த பையனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவனோட தன்னம்பிக்கையும் அவங்க விடல. இவனோட தன்னம்பிக்கையோட அந்த அக்செப்டன்ஸுக்கு கொண்டு வந்தாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டோரி.
ஸோ ஒவ்வொரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம குழந்தைங்கிட்ட எப்படி சொல்லித்தரோம், என்ன சொல்கிறோங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களோட கடமை. ஸோ இதுதான் இன்றைக்கி தாட் ஃபார் த டே. இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு மற்றவங்கள அக்யூஸ் பண்ணி மற்றவங்கள திட்டாமல் அவங்களோட திறமையை அவங்களோட அக்செப்டன்ஸை எப்படி வெளியே கொண்டு வரவங்க தான் நம்மளோட டேலண்ட். ஓகே.